கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணம். அதுக்குள்ள 2 லட்சம் இமேஜஸ், 2000 பிளஸ் வீடியோஸ், இதை தவிர இன்னும் பல சப்போர்ட்டிங் எவிடன்சஸ். இதைத்தான் நாம எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாதிக்கப்பட்டவர்களில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணியும் இருக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இப்ப உயிருடன் இல்லை. இதையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு பெண்மணி தான் இப்ப சிறையில் இருக்கிறாங்க. இதுல பில் கேட்ஸ், ஈலான் மஸ்க், பிரின்ஸ் ஆண்ட்ரூ, கிளின்டன், ஒபாமா, இந்த மாதிரி பல பேர்கள் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி இஸ்ரேல், அமெரிக்கா, ஜூவிஷ் நெட்வொர்க்ஸ் மாதிரி விஷயங்களும் பேசப்படுது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒவ்வொரு பேரண்ட்க்கும் ஒரு எச்சரிக்கை பாடம். இந்த பதிவு குறிப்பாக பெற்றோர்களுக்கானது. ஹலோ கைஸ், வெல்கம் டு சக்கராய் பொங்கல் சேனல். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள அடைக்க நான் விரும்பல. ஏன்னா இதுக்குள்ள 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த நெட்வொர்க்கை எப்படி உருவாச்சு, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு, எப்படி அரசியல்வாதிகள், பில்லியனர்ஸ், பவர்ஃபுல் பீப்புள் எல்லாரும் அவனோட சர்க்கிள்குள்ள வந்தாங்கன்னு புரியும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஜெஃப்ரெடி எப்ஸ்டீன். ஜெஃப்ரெடி எப்ஸ்டீன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உலக பணக்காரர்கள், சயின்டிஸ்ட்ஸ், நோபல் பிரைஸ் வென்னர்ஸ் இவங்களையெல்லாம் அவன் ஒரே அயலண்டுக்குள்ள கொண்டு வர எப்படி முடிஞ்சது? அவன் ஒரு டிகிரி கூட முடிக்கவில்லை. ஒரு பேராசிரியர் மாதிரி ஆக்ட் பண்ணினான். பின்னாடி பில்லியனர்காக மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ற கம்பெனி நடத்தினான். இதுக்குள்ள ராத்ஷைல்ட்ஸ், இலுமினாட்டி மாதிரி கான்ஸ்பிரசி தியரி நேம்ஸ் கூட அடிபடுது. நெக்ஸ்ட் செகண்ட் கேரக்டர் கிஸ்லைன் மேக்ஸ்வெல். இவங்க எப்ஸ்டீன் கூடவே இருந்த ஒரு பெண்மணி. கிஸ்லைன் மேக்ஸ்வெல், ஜி மேக்ஸ்வெல். இந்த பேரை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸ்வெல் உண்மையை பேச ஆரம்பிச்சா, என் பேர் ஃபைல்ஸ்ல இருந்தது மட்டுமே எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்ற பல பேருடைய மாஸ்க்கு கீழே விழும். எப்ஸ்டீன் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், பட் மேக்ஸ்வெல் வேர்ல்டு எலீட் ஃபேமிலியில பிறந்தவங்க. பிரசிடென்ட்ஸ், பில்லியனர்ஸ் எல்லாரோட சர்க்கிள் தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க் உமன். தேர்ட் கேரக்டர் விர்ஜீனியா ஜூஃப்ரே. இந்த எபிசோட்ல நாம ஃபோக்கஸ் பண்ண போற தேர்ட் கேரக்டர் விர்ஜீனியா ஜூஃப்ரே. இந்த பெண்மணி 41 வயதுல உயிரிழந்தாங்க. 2025 தான் அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சது. விர்ஜீனியா உயிருடன் இருந்திருந்தா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியான நேரத்துல இந்த ஒருத்தி பேசினாலே போதும், உலகமே ஷேக் ஆகியிருக்கும். ஆனா இப்ப அவங்க இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுதா? அவங்க ஆஸ்திரேலியால சைக்கைடு பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. விர்ஜீனியா ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க அவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுகிறார். ஒரு 7 வயசுல அப்பாவே நம்மள பாலியல் துன்புறுத்தல் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய இந்த ஜூஃப்ரே அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு அடுத்தடுத்த டார்ச்சர் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமுதலியில இருக்கக்கூடிய அவங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க கூட பழகக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான துன்புறுத்தல். ஜூஃப்ரே ஒரு கட்டத்துல எனக்கு குடும்பமும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம், நான் வெளியில எங்கேயாவது போறேன்னு சொல்லி தெருவுக்கு வந்த பிறகு தெருவுலையும் அவள் ரொம்ப பெரிய அளவுல டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஜிஃப்ரே வேற வழியே இல்லாம கடைசியா இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபருக்கு மொத்தம் 3 ரிசார்ட் இருந்துச்சு. அதுல ஒண்ணுல அவங்க அப்பா வேலை பார்க்கறாங்க. அவங்க அப்பா வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலயே அப்பா நல்லவனா மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு அட்டெண்டர் ஜாப்ல வந்து சேர்றாங்க. 2000வது வருடம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வயது இருக்கக்கூடிய அப்பதான் இந்த ஜி மேக்ஸ்வெல் ஜூஃப்ரேய பார்க்கறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, ஜெஃப்ரி எப்ஸ்டைனை நீ கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ராய்டு பண்றாங்க. அந்த ஒரு இன்ட்ராய்டு தான் ஜூஃப்ரேய அந்த நெட்வொர்க்குள்ள இழுத்த லூப் ஹோலாக மாறுது. எப்ஸ்டீன் கொஞ்ச நாள்ல வெர்ஜீனியா ஜூஃப்ரேய ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு யாருக்கு வெர்ஜீனியா ஜூஃப்ரே வேணும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், இன்னைக்கு எனக்கு ஜூஃப்ரே வேணும். ஒரு நாளைக்கு நீ வச்சுக்கோ, 1 மணி நேரத்துக்கு நீ வச்சுக்கோ இப்படின்னு சொல்லி அந்த சிறுமி பாலியல் அடிமையாக மாத்துறாங்க. மாத்துனதோடி மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல டார்ச்சர் பண்றாங்க. ஒரு வீடியோவில் ஒரு சிறுமிய புல்வெளியில படுக்க வச்சு அதுக்கு மேல மேக்னிபைங் கிளாஸ் பாத்தீங்களா, நம்ம லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, அதை வச்சு சூரிய கதிரை அப்படியே அந்த குழந்தை மீது பட வச்சு அதை துடிக்கும் போது அதை ரசிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. பட் இதை விட கொடூரம், இந்த எப்ஸ்டீன் அவனுடைய ஐலண்ட்ல மனித மாமிசங்களை சாப்பிட்டு இருக்காங்க.
பச்சிளம் குழந்தைகள். இந்த எப்ஸ்டீனோட தீவு இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த தீவுக்குள்ள நிறைய பெண்கள் கர்ப்பமாகி அவங்க சிசுவை பெற்றெடுக்கிறாங்க. சிசு பெற்றெடுத்த கொஞ்சம் நாளலையே அந்த சிசுவையும் அந்த தாயையும் பிரிச்சு, அதன் பிறகு அந்த சிசுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது தெரியாமல இருந்தது. ஆனா சில இமெயிலர்ஸ்ல சீஸ் இருக்குல்ல, அந்த சீஸும் அந்த கரியும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, குழந்தைகளுடைய மாமிசம் இருக்கு பாத்தீங்களா? அதுவும் அந்த சீஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கொடூரங்கள் நடந்தேறி இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது. இவங்க சைக்கோ கேர்ள். இவங்க மனிதனை சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதே ஒரு நிலைமையில தான் இந்த ஜூஃப்ரே அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க. இந்த ஜூஃப்ரே பிரின்ஸ் ஆண்ட்ரோ அவங்கள கை காண்பிக்கிறாங்க. பிரின்ஸ் ஆண்ட்ரோ அவங்க என்ன 3 முறை செக்ஷுவலா அசால்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் பிரின்ஸ் ஆண்ட்ரோ அதை மறுக்கிறாரு. இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாரு. ஜி மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா? அவ என்ன செய்யறா? இந்த ஜியூஃப்ரே மேலேயே வழக்கு அப்படிங்கறத போடுறாங்க. அப்படி வழக்கு போட்ட உடனே இந்த ஜியூஃப்ரே என்ன செய்யறா? மேக்ஸ்வெல்லுக்கு எதிரா என்ன டிபார்மேஷன் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த டெஃபார்மேஷன் கேஸ் தூக்கி போடுறாங்க. ஒரு கட்டத்துல மேக்ஸ்வெல் பயப்படுறா. பயப்பட்டு இந்த ஜூஃப்ரேக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்து செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அடுத்ததா பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள் சொல்றாங்கல்ல, எனக்கு அவ்வளவு தெரியாது அப்படின்னு. பட் ஜூஃப்ரே கையில ஒரு பக்காவான எவிடன்ஸ் இருக்கு. 2001 இந்த ஜூஃப்ரே அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய தோலோடி சேர்ந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படம். அப்படி என்ன தெரியாதுன்னா, இந்த புகைப்படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கடைசியா பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் வேற வழியே இல்லாம ஜூஃப்ரே அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்து இந்த வழக்கு தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சு வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜியூஃப்ரே தொடர்ச்சியா குரல் கொடுக்கறாங்க. இந்த ஜியூஃப்ரே அப்படிங்கிறவங்க குரல் கொடுத்ததன் காரணமாக தான் ஜேஃப்ரே இப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் வெளி உலகத்துக்கு பெரிய ஒரு திருட்டு பயலா சாத்தானா நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நபரா மாறுறான். ஏன்னா ஜூஃப்ரே கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த ஆவணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணங்களாக கருதப்படுகிறது. 2019 தான் எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு மாசத்திலேயே அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. 2021 தான் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஒரு முக்கியமான ஒருத்தி அவளை அரெஸ்ட் பண்றாங்க. அவ தான் இப்ப ஜெயில இருக்கா. 2025 இந்த ஜூஃப்ரே அப்படிங்கிறவங்க உயிரோடு இருந்தா மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அவங்க கொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கக்கூடிய செய்தி. இந்த ஜூஃப்ரே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிறுமி அங்க ஒரு 12 வயசுல வராங்கன்னா 18, 19 மேக்சிமம் 20 வயசுக்கு மேல எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் அங்க ஒரு பெண்ணை வேலைக்கு வச்சுக்கிட மாட்டானாம். 20 வயசுக்கு மேல அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை கிடையாது. அப்படின்னா நீ வெளியில போயிடணும். வெளியில போய் இதை எதையாவது சொன்னா அவங்கள கொன்னுருவோம் அப்படின்னு சொல்ற மிரட்டல் ஏகப்பட்ட பேரை கொன்னு புதைச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேரை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பல செய்திகளையும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழியா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ஜூஃப்ரேக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரியல. ஒருவேளை ஜியூஃப்ரே என்னும் கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்காக எல்லா ஆண்களிடமும் இவள் தப்பா தான் இருந்தாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி ஒரு வரலாறு எழுதப்பட்டதா அப்படிங்கிறதும் தெரியாது. ஜீஃப்ரே அப்படிங்கிற அந்த பெண்மணி நினைச்சதுனால மட்டும்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வெளியானதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜியூஃப்ரே இறந்து போயிட்டாங்க, இதோடி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா, இல்ல, இந்த இடத்துல இதோடி நிறைய முடிவடையல. ஏகப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. அப்படி போராடக்கூடிய நபர்களுக்கு அமெரிக்காவில் ஏகப்பட்ட இடத்துல ஃப்ரீ ஹெல்ப் லைன் அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுக்கப்படுது, இமெயில் கொடுக்கப்படுது. அந்த இமெயிலுக்கு நிறைய பேர் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரை என்னை அப்படி கொடுமை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களும் அன்றைய காலத்துல சிறுமியா இருந்தவங்க பெண்களாக மாறி எனக்கு இந்த மாதிரி தெரப்பி தரணும், எனக்கு இந்த தெரப்பி மட்டும் தரதோடி மட்டும் இல்லாம இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பாதிப்படைந்த பெண்களுக்கான ஒரு மனநலம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய வெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்கா அறிவித்திருக்கிறார்கள். அது எனக்கும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி
நிறைய பெண்கள் அவங்களுடைய கோரிக்கை வைக்கும்போது ஒரு மெயில் ஹென்ரிசன் அப்படிங்கிறவருடைய கையில கிடைக்குது. இந்த ஹெண்டர்சன் தான் இப்போ அங்க பாதிப்படைந்த பெண்களுக்காக வாதாடக்கூடிய மிக முக்கியமான லாயர். அப்படிப்பட்ட ஹெண்டர்சன் சொல்றாரு, இந்தியாவிலிருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண் இந்த தெராப்பி அப்படிங்கறதெல்லாம் எங்க நாட்டில எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அமெரிக்காவுக்கு நான் வரணுமா? அமெரிக்காவுக்கு வந்தா எனக்கு அங்க பாதுகாப்பு இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்கிற அந்த தகவல், இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணியும் இதுல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நம் முன்னே காண்பிக்கிறது. இதுல ஏகப்பட்ட குறியீடுகளை வைத்துதான் பேசியிருக்கிறாங்க. ஹரீம் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹராமுக்கு பதிலா அவங்க ஹரீம் ஹரீம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கிறாங்க. சங்கேத குறிகள் அப்படிங்கிறது அதுக்கே ஒரு தனி டிக்ஷனரி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி டிரான்சாக்ஷனல் ட்ரீட்மெண்ட் இதோட நிறுத்தல, அவங்க மீது சிவியர் சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ் நடக்குது. எப்ஸ்டீன் ஐலண்ட்ல நடந்த சம்பவங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்குள்ள ஒரு டார்க் சாப்டராக பதிவாகி இருக்கு. பார்ஸ்ட் 3ல ஜேஃப்ரி எப்ஸ்டீன், சில்ட்ஹுட் அவன், ரைஸ் டு பவர் அவனுடைய சீக்ரெட் நெட்வொர்க் எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். என் மனசு உண்மையிலேயே ஹெவியா இருக்கு. பாகம் 3க்காக காத்திருங்கள். நன்றி.